அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தின் 2ஆம் வாரமாக இருக்கக்கூடிய இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல அதிரடியான மாற்றங்கள் எந்தெந்த விஷயங்களில் ஏற்பட போகிறது, மிக பெரிய அளவிலான மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்த நிகழ்வு அமைந்திருக்கிறது, எதிலெல்லாம் யோகம் நிறைந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது, இதில் சோதனை என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு 7.5 சனியின் இறுதி காலகட்டத்தில் நவ கிரகங்களும் சாதகமாக வலம் வருகிறதா என்றால் நிச்சயமாக இல்லை. அதே சமயம் மிகவும் மோசமான அமைப்பில் வலம் வருகிறதா என்றால் நிச்சயமாக இல்லை என்று சொல்லிவிட முடியும். அந்த வகையில் ஒவ்வொரு கிரகமும் எந்தெந்த தன்மையில் வலம் வருகிறது, எதை செய்தால் யோகம் நிறைவாக கிடைக்கும், எதில் சோகம் அமையக்கூடிய வகையில் சோதனையாக மாறக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது என்பதை சற்று ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த வேளையில் மிக அதீத நன்மைகளை தரக்கூடிய அமைப்பில் 7.5 சனியாக இருந்தாலும் ராசியின் அதிபதியான சனி பகவான் பாத சனியாக அமர்கிறாருங்க. ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த வேளையில் ஜென்ம ராசியை விட்டு முற்றிலுமாக விலகி பாத சனியாக அமர்கிறாருங்க. 7.5 சனியின் பாதிப்புகள் அதி தீவிரமாக குறைய ஆரம்பிக்கும் தருணமாக இந்த வேலை பார்க்கப்படுகிறது. எனவே இனி வரக்கூடிய வாரங்களில் படிப்படியாக 7.5 சனியின் பாதிப்புகள் கடுமையாக குறையக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான சனி பகவான் குடும்பஸ்தானத்தை முழுமையாக வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் குடும்பத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் நினைப்பதை விட சிறப்பாக கைகூடும். இந்த தருணத்தில் குடும்ப உறவுகளுக்கிடையே இருந்த மனக்கசப்பும் சங்கடங்களும் விலகி ஒற்றுமை பிறக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது. தள்ளி தள்ளி சென்று வந்த பல கருத்து வேறுபாடுகள் சுப நிகழ்வுகளை முடிக்க முடியாத சூழலை உருவாக்கிய நிலையில் அந்த கருத்து வேறுபாடுகளை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் பல சுப நிகழ்வுகளை உறுதியாகவே இந்த தருணத்தில் விரைவாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. எனவே உறுதியாகவே கும்பராசிக்காரர்கள் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பாத சனியாக ராசியின் அதிபதியான சனி பகவான் விளம்பெறுவதால் உறுதியாகவே பல பிரச்சனைகள் நிச்சயமாக கட்டுக்குள் வருவதோடு இனிமை தரக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு குதூகலத்தையும் கொண்டாட்டத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. திடீரென முடிவுகள் மேற்கொண்டாலும் அந்த முடிவுகள் முன்னேற்ற பாதையில் பயணிக்கக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வளர்ச்சியை இந்த தருணத்தில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது சக பணியாளர்கள், வாடிக்கையாளர்கள், நிர்வாகத்தினர், ஒப்பந்ததாரர் என அனைவருடனும் கருத்து வேறுபாடுகளை களைந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் சிறப்பாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கிறது. எனவே இந்த தருணத்தில் இருந்து பொருளாதார ரீதியான உயர்வும் நல்ல வளர்ச்சியும் நிச்சயமாக கிடைக்கும். ராசியின் அதிபதியான சனி மட்டும் தனஸ்தானத்தில் இல்லை, அவருடன் இணைந்து மிக வலுவாக அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் அங்கு வலம் பெறுகிறார். சுக்கிரன் உச்சம் பெற்ற அமைப்பில் இருக்கிறாருங்க. எனவேதான் இந்த தருணம் என்பது உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவிலான அதிர்ஷ்ட யோகத்தை அள்ளி கொடுக்கும் சிறப்பான அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் என எதுவாக இருந்தாலும் அவற்றை தவிடுபடியாக்கி சிறப்பான முன்னேற்றத்தை சுக்கிரன் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சுக்கிரன் குடும்பஸ்தானத்தில் உச்சம் பெற்று ராசியின் அதிபதியான சனியுடன் வரம் வருவதால் இல்லத்தில் மங்கள ஓசை நிச்சயமாக கேட்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல மங்களகரமான காரியங்கள் உறுதியாகவே தடையில்லாமல் கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் சுக்கிரனின் அருளால் உண்டு. சுக்கிரன் மற்றும் சனி இணைந்து வலம் வருவதால் பாக பிரிவினை உள்ளிட்ட குடும்ப ரீதியான பல பிரச்சனைகள் விலகும். மேல் அதிகாரிகளின் ஒத்துழைப்பும் தொழில் வியாபார ரீதியாக சிறப்பான முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் உறுதியாகவே சந்திக்க முடியும். கும்பராசிக்காரர்கள் நவ கிரகங்களிலே குரு மற்றும் சனி உள்ளிட்ட கிரகநிலைகள் சாதகமாக வலம் வருகின்றன. ஏனென்றால் சனி பகவானும் பூர்வ புண்ணியஸ்தானம்
ஸ்தானமாகிய 5ல் இருக்கிறாருங்க. சனி 5ல் குரு பகவான் இருக்கக்கூடிய வேளையில், சனி தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய வேளையில் நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக உண்டு. ஆரோக்கிய தொல்லைகள் முற்றிலுமாக கட்டுக்குள் வரும். குடும்பத்தில் தந்தை வழி உறவு முறைகளிடம் இருந்த மனக்கசப்பும் சங்கடமும் இந்த தருணத்தில் விலகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உறவு வலுப்படக்கூடிய வகையில் பல காரியங்களும் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உறுதியாகவே விரைவாக கைகூடக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. கும்பராசிக்காரர்களுக்கு இல்லத்தில் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக கைகூடக்கூடிய வகையில் பல நல்ல சந்தர்ப்பங்கள் உறுதியாகவே அபரிவிதமாக கிடைக்க போகிறது. அது மட்டுமல்லாது வீண் விரைய ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பதோடு பண பற்றாக்குறையை நீக்கி சிறப்பான வளர்ச்சியை யோகம் நிறைந்த சந்தர்ப்பமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை குரு பகவான் உருவாக்கி கொடுக்கிறார். குருவின் பார்வையும் ஜென்மராசியின் மீது பதியக்கூடிய இந்த வேளையில் அமோகமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கும்பராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே தடையில்லாமல் கிடைக்கிறது. குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை ஜென்மராசியின் மீது பதிவதால் பல வகையான சங்கடங்களும் நெருக்கடிகளும் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகி கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக கைகூடக்கூடிய சிறப்பான வேளையாக உறுதியாகவே இந்த தருணம் அமைகிறது என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே பல வகையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நெருக்கடிகள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகுவதோடு முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கைகூடக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் அடுத்தடுத்து நிறைவாக கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் ஜென்மராசியில் பல கிரகநிலைகள் அமர்ந்து வலம் வந்தாலும் பல சிக்கல்களை முழுமையாக களைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை இந்த வேளையானது உருவாக்கி கொடுக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் ஜென்மராசியில் ராகு வலம் வருகிறார். அவருடன் இணைந்து உஷ்ண கிரகமான சூரியன் வலம் வருகிறார். அவருடன் வித்யாகரகரான புதன் போன்ற கிரகநிலைகள் வலம் வரக்கூடிய வேளையில் ஜென்மராசியில் 4 கிரகநிலைகள் இணைந்திருப்பது நன்மை தர இயலாத ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. இதில் சோதனை என்று சொல்லக்கூடிய வகையில் ஜென்மராசியில் நிழல் கிரகமான ராகு இருக்கும்போது அவருடன் செவ்வாய் இணைந்திருக்கிறார். 3 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியான செவ்வாய் ஜென்மராசியில் ராகுவுடன் இணைந்திருப்பதால் அவ்வளவு சிறப்பான நன்மைகளை எதிர்பார்க்க முடியாது. சில விஷயங்களில் நன்மை இருந்தாலும் கூட பெரும்பாலும் ஜென்மத்தில் இருப்பதால் எண்ணங்கள் ஈடேறாத வகையில் சில தடைகளை அதிகமாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் தான் நிச்சயம் இருக்கிறது என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறாருங்க. எனவே கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாது உஷ்ண கிரகமான சூரியனும் ஜென்மத்தில் இருப்பதால் அலைச்சலும் சிரமமும் அதிகரிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. உடல்நல ஆரோக்கிய தொல்லைகளை அதிகமாக சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வு ஊதிய உயர்வு சற்று காலதாமதமாக கூடிய சந்தர்ப்பமும் இந்த வேளையில் அதிகமாக இருக்கிறது என்பதை கும்பராசிக்காரர்களுக்கு திட்டவட்டமாக சூரியன் உறுதிப்படுத்துகிறார். வித்யாகாரகரான புதனும் வக்ரம் பெற்றிருப்பதால் அவ்வளவு சிறப்பான நன்மைகளை எதிர்பார்க்க முடியாது. ஏனென்றால் உணர்ச்சி வசப்பட்டு சில தவறான முடிவுகளை எடுக்கக்கூடிய சூழல் சோதனை நிறைந்தவையாக அமையக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறது. இப்படி சோதனையாக இந்த நிகழ்வுகள் இருந்தாலும் இந்த தருணத்தில் சுக்கிரன் மற்றும் சனி வலுவாக வலம் வரக்கூடிய வேளையில் சந்திரனும் 9, 10, 11 ஆகிய இடங்களில் வலம் வர போகிறார். தேய்பிரை சந்திரனாக இருந்தாலும் அஷ்டமத்தை விட்டு விலகி நன்மையும் முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் சந்திரன் வலம் வருகிறாருங்க. எனவே துரிதமான மாற்றமும் சிறப்பான வளர்ச்சியும் இந்த தருணத்தில் நிச்சயமாக வளர்பிறை சந்திரனாக வலம் வருவதை விட அஷ்டமத்தை விட்டு விலகி தேய்பிரை சந்திரனாக வலம் வருவதால் சிறப்பான வளர்ச்சி நிச்சயம் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கும்பராசிக்காரர்கள் இந்த வேளையில் நிச்சயமாக வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அதோடு மட்டுமல்லாது குலதெய்வ வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள். தடைதாமதம் அனைத்தும் உங்களுடைய வாழ்வில் இருந்து முற்றிலுமாக விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் உங்களை தேடி வரக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த தருணம் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. கும்பராசிக்காரர்களுக்கு